ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 தான் பார்க்க போகிறோம். அதற்குரிய விளக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில சொற்கள் கொடுக்கப்படும். அந்த சொற்களில் இருந்து ஒரு சொல் பிழை இல்லாமல் சரியான சொல்லாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. மற்ற சொற்கள்லாம் சிறிய எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும், அவற்றை நீக்கி சரியான பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடியது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும். வினாக்கள் முதலாவதாகவும் விடைகள் உங்களுக்கு இறுதியாகவும் கொடுக்கப்படும் நண்பர்களே. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்ட விடைகளுடன் சரிபார்த்துக்கலாம். வாங்க, பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் நிகழ்வு, உவர்ப்பு, தொடர்பு. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் பிழையான எழுத்துக்கள் வந்துள்ளன. அவை 2 சொற்களும் தவறானவை. ஒரு எழுத்து அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது. விடைகளை கண்டுபிடியுங்கள். இறுதியாக உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குளிர்ச்சி, ஆர்வம், மிதிவண்டி. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளன. அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளது. எனவே அந்த 2 சொற்களும் எழுத்துப்பிழையானவை. ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது. சரியான சொல் தான் விடைச்சொல். விடையினை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் விண்கலம், பள்ளிக்கூடம், பொருள். இந்த 3 சொற்களுள் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி அமைந்துள்ளது. அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். மற்ற 2 சொற்களிலும் எழுத்துப்பிழைகள் உள்ளன. எனவே விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 16 பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும். அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் கருஞ்சிவப்பு, முதிர்ச்சி, நிலக்கரி. இந்த 3 சொற்களுள் 2 சொற்களில் தலா ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை அமைந்து 2 சொற்கள் தவறான சொற்களாக அமைந்துள்ளன. ஒரு சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வாழ்தல், சித்திரை, ஆங்கிலம். இந்த 3 சொற்களுள் ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி அமைந்துள்ளது. மற்ற 2 சொற்களும் எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளவை. எழுத்துப்பிழைகளற்று அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்துள்ளது தான் விடைச்சொல். விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் தர்பூசணி, நிலநடுக்கம், மிதமான. இந்த 3 சொற்களுள் எந்த சொல் எழுத்துப்பிழைகளின்றி சரியாக அமைந்துள்ளது என்பதனை கண்டுபிடியுங்கள். மற்ற 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம். விடைகள் மிகவும் எளிமையானதாக இருக்கும். வினாக்களும் எளிமையானதாகத்தான் இருந்திருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் நிகழ்வு, உவர்ப்பு, தொடர்பு.
இந்த 3 சொற்களில் உறுப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்து பிழையாகும். அதேபோல் தொடர்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்தும் பிழையாகும். நிகழ்வு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளது. எனவே நிகழ்வு என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் குளிர்ச்சி, ஆர்வம், மிதிவண்டி. இந்த 3 சொற்களுள் குளிர்ச்சி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்து பிழையான எழுத்து. அதேபோல் மிதிவண்டி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் பிழையானது. ஆனால் ஆர்வம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே ஆர்வம் என்ற சொல் இங்கு விடைச்சொல்லாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் விண்கலம், பள்ளிக்கூடம், பொருள். இந்த 3 சொற்களுள் விண்கலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையான எழுத்து. பொருள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. எனவே இவ்விரண்டு சொற்களும் பிழையானவை. பள்ளிக்கூடம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளது. எனவே பள்ளிக்கூடம் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை இதுதானா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும். பகுதி 16 அதற்குரிய வினாச்சொற்களாக நாம் அடுத்து பார்த்தவை கருஞ்சிவப்பு, முதிர்ச்சி, நிலக்கரி. முதிர்ச்சி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்து பிழையானது. அதேபோல் நிலக்கரி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதியான ரீ என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. எனவே இவ்விரண்டு சொற்களும் பிழையான சொற்கள். கருஞ்சிவப்பு என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வாழ்தல், சித்திரை, ஆங்கிலம். இந்த 3 சொற்களுள் வாழ்தல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து பிழையான எழுத்து. சித்திரை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. ஆங்கிலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடைச்சொல்லாக அமைகிறது. எனவே ஆங்கிலம் என்பது இங்கு விடை ஆகும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும். பகுதி 16 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை தர்பூசணி, நிலநடுக்கம், மிதமான. தர்பூசணி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதியான நீ என்ற எழுத்து இங்கு பிழையாக அமைந்துள்ளது. அதேபோல் மிதமான என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இறுதியான ந என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. நிலநடுக்கம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது. எனவே நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி 16 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.